வணக்கம், நான் உங்கள் கரண். ஸோ இந்த வீடியோவை வந்து மேபி நான் பேசப்போ ஒரு 30 செகண்ட்ஸ் ஆர் 1 மினிட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஜஸ்ட் ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன் லைஃப் பற்றி. அந்த லைஃப் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் மாதிரி, ஓகேவா? இந்த உலகமே வந்து ஒரு நாடக மேடை மாதிரி தான். அதில் எல்லாம் நம்ம வந்து நடிக்க வந்து ஒரு நடிகர்கள். அப்படி இருக்கப்போ எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் போது சில பேருக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி பண்ண போகிறோம், இல்லை எதுக்காக பண்ணுறோன்னு தெரியாமல் இருப்பீங்க. கரெக்டு தானே? ஸோ அப்படியேப்பட்டவங்களாம் நீங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு சின்ன ஒரு மந்திரன்னு கூட சொல்லலாம், ஆர் ஒரு சொல்யூஷன் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஒரு ஃபீல்டில் இருந்தாலும் சரி, ஆர் எந்த ஏஜ் குரூப்பில் இருந்தாலும் சரி, ஆர் எதனா நீங்கள் பண்ண போகிறதா இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை பண்ணறதுக்கு முன்னாடி, ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 திங்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும். திங்க் பண்ணணும். அது என்னென்னா, ஏன், எதற்கு, எப்படி. இந்த 3மே நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி யோசித்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குதோ இல்லையோ, பட் அதுக்கு உண்டான ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ எந்த ஒரு விஷயம் நீங்கள் எடுத்தீங்கன்னாலும் அதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா யோசிக்கணும். இந்த விஷயத்தை நம்ம ஏன் பண்ணுறோம், எதுக்காக பண்ண போகிறோம், அண்ட் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு சிம்பிளான ஒரு லைஃப் டைம் எக்ஸாம்பிளே சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு பேருந்து பயணமோ ஒரு தொடர்வண்டி பயணமோ பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி போகிறப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நீங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து திருத்தணி முருகர் கோயிலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு வந்து நீங்கள் புதுசு, காஞ்சிபுரத்துக்கு புதிய ஆள். அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஏன் போக போகிறீங்க, காஞ்சிபுரத்தில் திருத்தணிக்கு அது உங்களுக்கு தெரியும். மேபி ஒரு முருகர் கோயிலுக்கு போகிறீங்களோ அது உங்கள் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறீங்களோ அதுக்கான ரீசன் ஃபஸ்ட்டு ஒரு டிக் மார்க் போட்டுக்கோங்க. செகண்ட் திங் ஏன் ஃபஸ்ட்டு திங் ஏன் முடிஞ்சிச்சு. செகண்ட் திங் எதற்கு. எதற்காக போகிறீங்க, அது உங்களுடைய ஒரு காரியம் இருக்கும். லைக் நீங்கள் வந்து ஒரு ஒர்க்குக்காக போகிறீங்களாவோ, இல்லை வந்து சாமி தரிசனத்துக்காக போகிறீங்களோ, எப்படி. இதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஏன் அதற்கு கூட நீங்கள் ஃபைன் பண்ணிடலாம். பட் அந்த எப்படின்ற ஒரு கொஷின் வந்து மனிதனுக்கு ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு கேள்வியாக இருக்கும் எல்லா விஷயத்துலையுமே. ஏன்னா எல்லாரும் ஈஸியாக பாதையை காட்டிடுவாங்க, பண்ணிவிடுவாங்க. பட் அது எப்படி பண்ணணும்னு சொல்கிறதுக்கு நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு சப்போர்ட்டிவாக யாரும் இருக்க மாட்டாங்க அவ்வளோ, ஓகேவா? ஸோ அது வந்து முக்கால்வாசி வந்து நம்மளே வந்து ட்ரை பண்ணணும் எப்படி அது பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் மற்றவங்களுடைய கால்வாசி தான் வந்து மற்றவங்களுடைய பங்களிப்பு அதில் இருக்க ட்ரை பண்ணுங்க எப்பயுமே, ஓகேவா? ஸோ ஏன்னா உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா வளர வளர கண்டிப்பாக யாருடைய உதவியுமே இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக இருந்துடலாம். ஸோ இந்த 3வது விஷயம், ஃபஸ்ட்டு ஏன் பார்த்துட்டீங்க, அந்த எதற்கு பார்த்துட்டீங்க, இப்போ எப்படின்றது தான் நீங்கள் ஒரு தேடல். அந்த தேடலை நீங்கள் வந்து தேடி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்தோடைய நீங்கள் வந்து எந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சொன்னது வந்து ஒரு ஜஸ்ட்டு இங்கேருந்து கோயிலுக்கு போகிறதுக்கே நீங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணணும்னா, நீங்கள் ஒரு கல்லூரி சேர விரும்புகிறீங்களோ, இல்லை வந்து ஒரு வேலைக்கு தேட இருந்தீங்களோ, இல்லை ஒரு சின்ன விஷயமாக கூட இருக்கட்டும். இப்போ நீங்கள் ஒரு சாப்பாடு செய்ய போனால் கூட இதை ஏன் செய்ய போகிறோம், இதை எப்படி செய்ய போகிறோம், ஒரு ரெசிபி பார்ப்பீங்களா யூடியூப்லேயோ, ஒரு கேட்பீங்களா, அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே ஏன் பண்ணுறோம், இதை எதுக்காக பண்ணுறோம், அண்ட் இதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு 3 வினாவை உங்கள் மைண்டில் எப்பயுமே கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் மற்றவங்களுடைய உதவியே இல்லாமல் அந்த விஷயத்தை சுலபமாக செஞ்சு முடிக்கலாம். ஓகேவா? வாழ்க தமிழ். நன்றி.